பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவ உலகம் அவர்கள் எப்படி தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி போட்டார்கள், எதனால் என்பதை இன்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிற மனுஷருடைய முறைமைகள் எவைகள்? முறைமை என்று சொல்லலாம், அல்லது மனுஷனுடைய சட்டங்கள் என்று சொல்லலாம், அல்லது மனுஷனுடைய கட்டளைகள் முறைமைகள் என்று சொல்லலாம். இது எல்லாமே எப்படி தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி போட்டது. தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிற மனுஷனுடைய முறைமைகள் என்று சொல்லும் போது எந்த விஷயத்தில் எப்படி தேவனுடைய கற்பனைகளை இவர்கள் அவமாக்கினார்கள், அவர்கள் பயனற்று போகும்படி இந்த வார்த்தை அவர்கள் எதனால் இந்த கற்பனைகள் அவர்களுக்கு பயனற்று போனது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆனால் இவர்களுடைய அந்த முறைமைகளின்படி, அதாவது பழைய பாரம்பரியத்தின்படி, அந்த பழைய சட்ட திட்டங்கள் அவர்கள் முறைமையின்படி எப்படி அவர்கள் அவமாக்கி போட்டார்கள், எதனால் அவர்கள் பயனற்று போனது என்று நாம் இன்று வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு அதிகமா விரும்புற காரியம் பாத்தீங்கன்னாக்கா பண்டிகைகள். அதாவது இந்த மாசம் 25ஆம் தேதி இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னாக்கா இதை கொண்டாடும்படி தீவிரிக்கிறாங்க. ஒருவேளை கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலும் சரி, அல்லது ஈஸ்டர் என்று சொன்னாலும் சரி, அல்லது நியூ இயர் என்று சொன்னாலும் சரி, இதெல்லாம் வேதத்துக்கு எதிரான காரியங்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்து இருக்கிறோம். ஆனா அறியாதவர்கள் இது அறிந்து கொள்ளும்படி வேதத்தின் மூலமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அருவருப்பான காரியங்கள் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்று மாத்திரமல்ல, யூதர்கள் அவருடைய வழிபாடுகள் பழைய ஏற்பாடுல எப்படி இருந்தது, எதனால் தேவனை கோபமூட்டினார்கள், அவர்கள் விழுந்து போனார்கள் என்று இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது இது சரியா? ஆனா டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்பது நமக்கு ஆவியானவர் அந்த ரகசியங்களை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் 25 அல்ல. ஆனால் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டது சத்தியம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. ஆனால் அவர் டிசம்பர் 25 பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்துக்கு வயசு 2000 வருஷமா? இல்லை. அவர் ஆதியும் அந்தமா இருக்கிறார், ஆல்பா அண்ட் ஒமேகா. அவர் சாவாமை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை அவரை அவமானப்படுத்தும்படிதான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மைதான். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி மாம்சல் வெளிப்பட்டார். ஆனால் நாம் எதை செய்தால் அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? கண்டிப்பா இல்லை. ஆனா இந்த வசனங்களை கை கொள்றதுதான் அவருக்கு பிரியமா இருக்குது. வாசிக்கலாம். முதல் வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6 முதல் 9. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து நேரடியாக அந்த மக்களோட. ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பாயிண்ட் பண்ணி தான் பேசுறாரு. என்ன எழுதப்பட்டிருந்தது? ஏன்னா உங்கள் பாரம்பரியத்தினாலே, பாரம்பரியம் என்பது ட்ரெடிஷனல்ஸ், அதாவது முறைமைகள், உங்கள் பாரம்பரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனுஷனுடைய மாம்சத்தில் தோன்றுகிற அந்த பாரம்பரியம், இது எல்லாமே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அப்ப இந்த பாரம்பரியத்தை செய்யறதுனாலதான் தேவனுடைய காரியம், தேவனுடைய வசனங்கள் அது உங்களுக்கு பயனற்று போகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். சொல்லிட்டு அது மாத்திரமில்ல, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னத்தை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இது அன்று மாத்திரமல்ல, இன்றும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. வாயினால தேவனை பாடி துதிக்கிறாங்க,
வசனம் பேசுறாங்க. ஆனா தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணி விட்டு அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனா உள்ளத்துல தேவனுடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இல்லாம வெறும் வாயினாலதான் இயேசு கிறிஸ்தை கனம் பண்ணினார்கள். அது அன்றும் சரி, இன்றும் சரி, ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல இருக்கிறவர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஏன்னா மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எதனால இப்படி இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷனுடைய கற்பனைகள், இது தேவனுடைய கற்பனை அல்ல, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல தேவனுடைய வசனத்தை மீறி பேசுகிற வார்த்தை தான் அதிகமா இருக்குது. அங்க ஒரு வார்த்தை வசனத்தை பேசுவாங்க, ஆனா மற்ற வார்த்தைகள் எல்லாமே மனுஷனுடைய கற்பனை இருக்கும். அப்ப மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்போ அந்த ஆராதனை எல்லாமே வீண் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். சோ இன்னைக்கு ஆராதனை சொல்லும் போது இன்னைக்கு சபைகளை செய்கிறது அது சரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா வசனப்படி ராங் தான். ஏன்னா தேவனுடைய கற்பனைகளை விட்டு விட்டு அதுக்கு கீழ்ப்படியாம மனுஷனுடைய கற்பனையை போதிக்கிறாங்க. இதுக்குதான் இன்னைக்கு ஜனங்க தேடி போறாங்க, அத கேட்கவும் பிரியப்படுகிறார்கள். அதே போலதான் அன்னைக்கும் இந்த மாயக்காரர்னு சொல்ற இந்த பரிசேயர் சதிசேயர் இப்படிதான் இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவர்களை எச்சரித்தார். ஏன்னா இது முன்னமே சொல்லப்பட்டுதான் நிறைவேறினது. அதான் இயேசப்பா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். அப்ப அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்ட அந்த தீர்க்கதரிசி வசனங்களும் நிறைவேறுகிறது. சோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அது இன்றும் அதே போலதான் ஒரு கூட்ட மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப நாம இந்த பாரம்பரியங்களை கை கொள்ளலாமா? கண்டிப்பா கூடாது இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சபைகளில் பாரம்பரியம், ட்ரெடிஷனல், ஏன்னா முன்னோர்களின் பாரம்பரியம் காலமா இதை செய்து வராங்க. அதை நாங்களும் கடைபிடிக்கிறோம் சொல்லி இன்னைக்கு பண்டிகையில செய்யறாங்க. கிறிஸ்துமஸ் 25 அன்று நாம் பண்டிகை கொண்டாடலாம், ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்றுதான் பிறந்தாரு, அதனால ஒரு மாட்டு தொழத்துல பிறந்தனால நாமும் அதே போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்து விட்டு சிலை வழிபடி செய்கிற ஒரு காரியம் தான் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு சபைகளிலும் அதை செய்யறாங்க, தங்கள் வீடுகளிலும் செய்யறாங்க. இது தேவனுக்கு பிரியமான காரியமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தையை பயனற்று போகும்படி அவர்களுக்கு இந்த பாரம்பரியத்தை செய்யறாங்க. அதாவது தங்களுடைய முறைமைகள் சொல்லி இருக்குது. வாசிக்கலாம். இதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர் இந்த பரிசேயர் இயேசு இடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? அப்போ இந்த வேத பாரகர், இந்த பரிசேயர், இவங்க எல்லாம் குற்றப்படுத்தினது யார? சீஷர்கள் எல்லாம். ஆனா தேவையில்லாம குற்றப்படுத்தினாங்க. எதனால? எப்படி குற்றப்படுத்தினாங்க பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சீஷர்கள் எல்லாருமே முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாமே தேவனுடைய கற்பனையை மீறி நடந்து விட்டு அவங்க விரும்புறதெல்லாம் முன்னோர்களின் பாரம்பரியம். அப்ப தேவனுடைய கற்பனையை மீறி விட்டார்கள். ஆனா இவங்க பாயிண்ட் பண்றது, குற்றப்படுத்துறது தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறத பத்தி பார்க்காம முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. எதை முக்கியமா பாயிண்ட் அவுட் பண்றாங்க பாருங்க. கை கொள்ளாமல் போஜனம் பண்ணுகிறார்களே, இதுதான் அவங்களுக்கு பாரம்பரியம் இருந்தது. அப்போ இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷனா இருந்தது. இதெல்லாம் ஒரு முறைமைகள். கை கழுவிட்டு சாப்பிடுறது, வெளியே இருந்து உள்ள வரும்போது வீட்டுக்குள்ள கை கழுவாம சாப்பிடக்கூடாது, கால் கழுவாம சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பாரம்பரியமா இருந்தது. அது அன்று மாத்திரமல்ல, உங்க நல்லாவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அநேக இடங்கள்ல இது ஒரு பாரம்பரியமா தான் இருக்குது. வீட்டுக்குள்ள நுழையும் போது கை கழுவாம கால் கழுவாம உள்ள வரக்கூடாது, இல்லைன்னா தீட்டுப்பட்டு விடும் அப்படின்ற ஒரு பாரம்பரியம். இதெல்லாம் முன்னோர்களின் பாரம்பரியம். இதெல்லாம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்போ அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணது அவசியம் இல்லாத ஒரு குற்றம். ஆனா இயேசு கிறிஸ்து நேரடியாக அங்க பாவத்தை சுட்டி காட்டுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து இயேசுவை கேட்கிறாரு. ஏன்னா
இது அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட தான் இது வந்து ஒரு பாரம்பரிய காரியமா வந்து செய்யறாங்க. பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த முன்னோர்களின் பாரம்பரியத்தை வந்து அவங்க மீறி நடக்கிறது ஒரு குற்றமா எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த டிசம்பர் 25 அன்று இந்த உலகம் கொண்டாடுகிற இந்த ஃபெஸ்டிவல், இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா வேதத்தின்படி சரியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது 25 அன்று அல்ல. ஏன்னா இதெல்லாம் எங்க தோன்றினது? இந்த 25ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த பேகல் கல்ச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேகன் ரோமன் கல்ச்சர்ஸ் தான் இந்த டிசம்பர் 25, அதாவது வின்டர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய கடவுளை குறிக்கிற ஒரு பண்டிகை தான் அந்த பேகல் ஃபெஸ்டிவலா இருந்தது. இது பழைய காலத்துல பேகன் ஃபெஸ்டிவல், அதாவது ரோமன் அந்த வழிபாடுகளா இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல, அதாவது இந்த நாள்ல இந்த 25ஆம் நாள்ல சாட்ரன் சொல்லப்படுகிற அந்த கிரகத்துக்கு அவங்க அதை கணம் படுத்தும்படி ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அதுதான் வந்து பேகல் ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கிஃப்ட கொடுக்கறது, அதே போல அந்த சூரிய வழிபாடு எல்லாமே இந்த பேகன் ஃபெஸ்டிவலா இருந்தது. இதுதான் டிசம்பர் 25. ஆனா இதையே காலப்போக்கில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கத்தோலிக்கல் வழிபாடு மூலமாக இது ஒரு ஃபெஸ்டிவலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 25 சூரிய கடவுளுக்கு வணங்குகிற அந்த ஃபெஸ்டிவலை அப்படியே வந்து கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடும்படி மாற்றி விட்டார்கள். ஆனா இந்த சத்தியம் வந்து மறைக்கப்பட்டது. இது அறியாம தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல நிறைய விழுந்து போனார்கள். பாத்தீங்கன்னா இவங்க அறியாமனால இதை வந்து என்ன பண்ணாங்க, இது ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பேகன் ஃபெஸ்டிவல் இது அருவருப்பான காரியம் இல்லையா? கிறிஸ்துவர்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் பிறந்தது டிசம்பர் 25 அல்ல. இதுக்கு நமக்கு அழகா வந்து ஏசப்பா கற்றுக் கொடுத்து இருக்காரு. வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 29:13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல சொன்னார் இல்லையா? அதே போலதான் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். வாயினால் ரொம்ப அழகா வந்து ஆண்டவர் வந்து துதிக்கலாம், வசனம் பேசலாம், அவரை கனம் பண்ணலாம். ஆனா இருதயமும் எனக்கு தூரமா விலகி இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அப்போ ஏன்னா அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. எந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது உண்மைதான் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உள்ளத்துல இருக்கிற அந்த பயம் சரி, அது தேவ பயம் அல்ல. ஏன்னா மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குது. இந்த பயம் மாத்திரமே இருக்கு தவிர தேவனுடைய கற்பனை கை கொள்ள வேண்டும். அப்ப எந்தெந்த விஷயத்துல நான் வந்து பாவம் செஞ்சிருக்கிறேன், வசனப்படி நான் எங்க தவறி இருக்கிறேன்னு சொல்லி அந்த கற்பனையை கை கொள்ளுகிற அந்த பயம் உள்ளத்துல இல்லாம மனுஷனுக்கு பயப்படுகிற அந்த பயம், அப்போ மனுஷரால போதிக்கப்பட்ட கற்பனைக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில அதுதான் வந்து சொல்றாங்க, தசமபாகம் போட்டாக்க வந்து உனக்கு ஆசீர்வாதம், தசமம் போடலனாக்கா சாபம், தசமா கொடுக்கலனாக்கா சாபம் சொல்லி பைபிள்ல எங்க எழுதிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கணும். ஏன்னா எது சாபமா இருக்கும்? வசனத்தை கை கொண்டால் ஆசீர்வாதம் இல்லையா? கை கொள்ளாம போயிட்டாக்கா வந்து சாபமா இருக்க போகுது. ஆனா தசமா கொடுத்தாதான் வந்து ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டா சாபம் சொல்றது எல்லாமே இன்னைக்கு வசனத்துக்கு ஆப்போசிட் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனை. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள், அதனால அந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வந்து அட்டன் பண்ணணும். அதே போல அந்த தசமம் கரெக்டா கொடுக்கணும். இது எல்லாமே மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனை. இதுக்குதான் இன்னைக்கு உலகம் வந்து பயப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எதுக்கு பயப்படுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனை. அதனால இருதயம் தூரமா இருக்குது, ஆனா எனக்கு கனம் பண்றாங்க, ஆனா அது வீணா இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. ஆனா இந்த பண்டிகை பத்தி ஏசாயால ஒரு அழகான வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஏசாயா 1:13-15. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது.
நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்க, இது இன்று மாத்திரமல்ல, அன்றும் கூட. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த எபிரேய மக்களுக்கு பண்டிகைகளை ஆசரிக்கும்படி அவர் தான் கட்டளை கொடுத்தாரு இல்லையா? கர்த்தருடைய பண்டிகை என்று இருந்தது, அது உண்மைதான். கர்த்தர் தான் கொடுத்தாரு அந்த பண்டிகை. ஆனா இந்த பண்டிகைகளை இவங்க ஆசரிக்கிறார்கள், ஆனா கற்பனை விட்டு விட்டார்கள். அதனாலதான் ஏசப்பா அன்னைக்கே சொல்றாரு, இவர்கள் பண்டிகைகளை ஆசரிக்கும் போது அவங்கள பார்த்து, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், காணிக்கையே கொண்டு வர வேண்டாம் சொல்லி அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து அந்த மக்களோட பேசினார். எதனால பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்குன்னு ஏசப்பா சொன்னாரு. காணிக்கையும் கொண்டு வர வேண்டாம், தூபமும் காட்ட வேண்டாம், இதெல்லாம் அருவருப்பு. ஏன்னா நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பு. ஏன்னா இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களா, மாத பிறப்பு, மாசம் மாசம் மாத பிறப்பை கொண்டாடுவாங்க. அப்படியே நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றும் கூட ஒரு கூட்ட மக்கள் இந்த மாத பிறப்பை கொண்டாடுறாங்க. மாசம் பிறந்தா 1ஆம் தேதி ஒரு பண்டிகை போலதான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அத ஒரு ஆசரிப்பு நாளாக அவர்கள் எண்ணுவார்கள். அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பு ஓய்வு நாளையும். ஓய்வு நாளை எப்படி கொண்டாடுனாங்க பாத்தீங்கன்னா, அக்கிரமத்தோட தான் கொண்டாடுறாங்க. ஆனா கற்பனைக்கு பயப்படுற அந்த பயம் இல்லாம ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் அப்படின்னா, இது சொன்னது யாரு? கர்த்தர் தான். யாரை பார்த்து சொன்னாரு? தம்முடைய சொந்த ஜனத்தை பார்த்து, அந்நிய ஜனங்கள் அல்ல, தம்முடைய சொந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, இவைகளை இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்ப ஆண்டவர் வெறுக்கிறாருனாக்கா அதை ஏன் நம்ம கொண்டாடணும்? ஆனா இன்னைக்கு உலகம் வந்து கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு செய்கிறார்கள். அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. கர்த்தரை வருத்தப்படுத்தி அவர் வசனப்படுத்த காரியம் சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் சரி, என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். அப்போ தேவன் வெறுக்கிற காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி செய்யும் போது கர்த்தரும் வெறுக்கிறாராம். வெறுக்கிற காரியத்தை மறுபடியும் செய்யும் போது தேவன் விரும்பாரா? அவர் சொல்றார், ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி அன்று சொன்னார். இன்றும் அதே தான் எச்சரிக்கிறார் ஆண்டவர். அப்போ தன் இஷ்டப்படி வாழ்நாட்கள்ல கழித்து விட்டு வசனமே கேட்க மாட்டேன், கீழ்ப்படியவும் மாட்டேன், கற்பனையில வந்து கை கொள்ளவும் மாட்டேன் சொல்லிட்டு வெறும் பண்டிகைகளை ஆசரிக்கும் போது, டிசம்பர் 25 வந்தாலும் சரி, இல்ல ஈஸ்டர் வந்தாலும் சரி, இல்ல ஜனவரி 1 வந்தாலும் சரி, இதெல்லாம் நான் ஆசரிப்பேன், ஆனா கை கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் போது, ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா உங்க கைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு, ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்ப அவருடைய கைகள் குற்றமுள்ள கைகளா இருந்தது, பாவம் செய்தார்கள் தேவனுக்கு விரோதமாக. அதனால்தான் அவங்களை கண்டிச்சார் ஆண்டவர். இவளை கொண்டு வர வேண்டாம், இதை நான் வெறுக்கிறேன், நான் இவளை சுமந்து இளைத்தி போனேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அன்று மாத்திரமல்ல, இன்றும் கிறிஸ்தவ உலகத்துக்கு ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம் இதே வசனம் தான் ஆண்டவர் இன்றும் பேசிக் கொண்டு இருக்கிறார். கேட்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே தேவ பயத்தோடு மாற்றிக்கொண்டால் நலமா இருக்கின்ற என்று தேவனும் விரும்புகிறார். வாசிக்கலாம், இவர்கள் இதை பத்தி இதே அதிகாரத்துல 2-4 வாசிங்க. இதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 2-4. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் பேசுகிறார், கேளுங்கள். என்ன பேசுகிறார்? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்று கர்த்தர் பேசுகிறாராம்.
அப்போ பிள்ளைகள் என்று சொல்லும்போது தம்முடைய சொந்த ஜனத்தை சொல்றாரு, நான் அவர்களை ஆதரித்து வளர்த்தேன் அல்லவா, ஆனாலோ அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். என்ன கலகம் பண்ணார்கள்? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியும் அறியும் அல்லவா. அப்படி இருந்தும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. அப்ப சொந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நான் அவர்களை ஆதரித்து வளர்த்தேன், ஆனாலும் அவர்கள் அறிவில்லை, என் சொந்த ஜனம் உணர்வு இல்லாம இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்களா? பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தினால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள் என்று அவர் தம்முடைய சொந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு. ஏன்னா கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று அதே ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தேவன் ஆதரித்து அவர்கள் பிள்ளையை போல ஆதரித்து வளர்த்த அதே ஜனங்க தான் கர்த்தரை கோபம் ஊட்டினார்கள், பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். எதனால்? தங்கள் பாவத்தினால். அப்போ தேவனை அறிந்திருந்தும் கூட பொன் கண்ணுக்குட்டிகளை வார்ப்பித்து அவர்களை வணங்கினார்கள், பாகால் தெய்வங்களை வணங்கினார்கள், அவருக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள், பின்வாங்கி போனார்கள் அந்த ஜனங்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவர் எச்சரித்தார். சோ இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி வீண் காணிக்கை கொண்டு வர வேண்டாம், நான் அவைகளை வெறுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. வாசிக்கலாம், மார்க்ல இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை பார்க்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 18. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஆமென். ஆமீன். பாருங்க, இந்த ஏரோதுன்ற மன்னன் என்ன பண்ணான்? அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்யறான். என்ன பாவம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக யோவான் ஸ்நானகருடைய தலையை வெட்டும்படி கட்டளை கொடுத்தான். ஏன்னா ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி என்ன பண்றான்? ஏரோதுகளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, அப்ப யோவான் என்ன பண்றான்? ஏரோதை பார்த்து, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொல்லும் போது ஏரோது சேவகரை அனுப்பி என்ன பண்றான்? யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்து இருந்தான். அப்போ முதல்ல பிடிச்சு வச்சிருந்தான். அப்போ பின்பு சமயம் வாய்க்கும் போது என்ன பண்றான்? ஒரு ஜென்ம நாள் வருது, பர்த்டே. நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல பர்த்டே கொண்டாடுறது சரியான்னு சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ நல்லாவே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவன் என்ன பண்ணான் பாருங்க. ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டில் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, விருந்து அதாவது பார்ட்டி. அப்ப ஏரோது என்ன பண்றான்? அவனுடைய பர்த்டே ஜென்ம நாள்ல ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறான். அப்போ இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி பண்றது சரியான்னு பாத்தீங்கன்னாக்கா தவறுதான். வாசிக்கலாம், அப்போ பார்க்கலாம் எதனாலன்னு சொல்லி. அப்போ ஒரு விருந்த பண்ணிட்டு ஏரோது என்ன பண்றான்? குமாரத்தி சபை நடுவிலே நடனம் பண்றான். யாருக்காக? ஏரோதுக்காக தான் ஒரு டான்ஸ் ஆடுறான். அப்போ டான்ஸ்ன்றது என்ன? இன்னைக்கு பர்த்டே டான்ஸ் பார்ட்டி இதெல்லாம் கர்த்தருக்கு பிடித்தமான காரியமா? கண்டிப்பா இல்ல, அருவருப்பான காரியம் இல்லையா? அததான் ஏரோதோ செய்யறான். அப்ப ஏரோதையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்போ சந்தோஷப்படுத்தினதுக்காக தான், பிளீஸ் பண்ணு சொல்லிதான், மனுஷனை திருப்திப்படுத்ததான் இந்த காரியங்களை செய்யறாங்க. அது உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், அப்போ ராஜான கேட்கறான், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வசனங்களை வாசிங்க, கேட்கலாம். 18 முதல் 25 அதுவும் வாசிங்க. பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள்,
அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாலந்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். ஆமென். ஆமென். ஏரோதுடைய அந்த வைத்துக் கொள்கிற அந்த ஏரோதியலின் குமாரத்தி ஒருத்தர் இருந்தா. அந்த குமாரத்தி சபை நடுவுல நடனம் ஆடின பிறகு ராஜா கேட்கிற அந்த சிறு பெண்ணை பார்த்து, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் அதை ஒருவேளை அது ராஜ்யத்துல பாதி இருந்தாலும் என் ராஜ்யத்தில் பாதியாலும் சரி அதை உனக்கு தருவேன்னு சொல்லி சபதம் போடுறான். அது போலதான் தந்திரமா என்ன பண்றான், அந்த ஏரோதியால் மகளுக்கிட்ட பேச சொல்லி வெளியே போய் நான் கேட்க வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்டாள். எதை கேட்கிறான் பார்த்தா, யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்கிறான். அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். அதே போல உடனே அவள் ராஜாவிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்போது ஒரு தாளந்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, கேட்ட உடனே ராஜாக்கு உள்ளத்துல ஒரு அதிர்ச்சி. ஆனாலும் கூட அந்த ஜனங்களை திருப்திப்படுத்தணும், கேட்ட அந்த பெண்ணுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அது ஒண்ணு மாத்திரமே அந்த ராஜாக்கு இருந்தது. ஆனா தேவ பயம் இல்லை அவனுக்கு. அத மீறி கத்தரை மீறிதான் என்ன பண்றான். அதே போலதான் யோவான் ஸ்நானன் தலை துண்டிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய தலை துண்டிக்கப்பட்டது இல்லையா? அப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல், இன்னைக்கு ஒரு பார்ட்டி, அதே போல ஒரு பண்டிகை போல கொண்டாடுகிற இந்த ஜென்ம நாள் பர்த்டே பார்ட்டி, நடனம் ஆடி கேக் கட் பண்ணி ஒரு 50 பேர் 100 பேர் கூட்டி சேர்த்து ஒரு பார்ட்டி பண்றது கர்த்தருக்கு விருப்பமான காரியமா? கண்டிப்பா இல்லையா? அப்போ ஜென்ம நாளை கொண்டாடுறது கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. வேதத்துல பர்த்டே பார்ட்டி பத்தி கொண்டாடுன்னு சொல்லி எங்களை எழுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கர்த்தர் சொன்னார் இல்லையா, அவர்களை வெறுக்கிறேன், உங்கள் பண்டிகைகளை வெறுக்கிறேன். அப்போ இந்த ஜனங்கள் செய்கிற பண்டிகை என்ன? இன்னைக்கு உலகத்துல முக்காவாசி பேரு அதிகமா கொண்டாடுகிற ஒரு பண்டிகை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்ம நாள். அதுதான் ஏரோது செஞ்சான், அதனால ஒரு பரிசுத்தவான தலை துண்டிக்கப்பட்டது. அப்ப நாம இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி பண்றது சரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா வசதின் அடிப்படையில பார்க்கும்போது அது தவறு என்று நாம் புரிந்து கொள்ளும். அப்ப இது எல்லாமே மனுஷனுடைய நியமங்கள், அதாவது அவங்களுடைய முறைமைகளா இருக்குது இல்லையா? ட்ரெடிஷனல்ஸ். பர்த்டே வருஷம் ஒரு பர்த்டே பண்றது ட்ரெடிஷனல் இல்லையா? அப்ப தேவனுக்கு பிரியமான காரியமா? இல்லையா? வாசிக்கலாம், ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். அப்ப பகைத்து வெறுக்கிறேன்னு சொல்லும் போது, அப்ப நாம துணிகரமா செய்யும் போது தேவனுக்கு நண்பனா இருப்போமா இல்ல இனிமையா இருக்குமான்னு சொல்லி நிதானிக்கணும். ஏன்னா இந்த பண்டிகைகளை நாம அறிந்து கூட அது செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியம் இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க, இதே போலதான் பர்த்டே. இப்ப மனுஷருங்க மாத்திரமல்ல, வானத்தம் பூமியம் படைத்த சிருஷ்டிகர்த்தரான இயேசு கிறிஸ்துக்கு பிறப்பு நாளை கொண்டாடுறாங்க இன்னைக்கு. ஏன்னா 2000 வருஷம் இயேசு பிறந்தாருப்பா ஒரு மாட்டு தொழுவத்துல சொல்லி வருஷம் பண்றது எப்படி இருக்கும் பாருங்க. ஏரோது எப்படி ஜென்ம நாளை கொண்டாடணும் அதே போலதான் இல்லையா? அப்போ கர்த்தர் அவர் வானத்தம் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர், அவர் சாவாமை உள்ளவர். ஒரு மனுஷனுக்கு தான் அவங்க பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வானத்தம் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்துக்கே பிறந்த நாள். ஏன்னா மனுஷன் தான் பிறப்பதும் இறப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஆனா கர்த்தர் சாவமை உள்ளவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து யாரு? வெறும் 2000 வருஷம் தான் ஆச்சு அவருக்கு வயசு. அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஆல்மைட்டி காட் என்று அவரை மாத்திரம் சொல்ல முடியும். அப்ப நான் ஆல்பாவும் ஒமேகா, ஆல்பா என்ற ஃபர்ஸ்ட், ஒமேகா என்ற லாஸ்ட். அவர்தான் முதன்மை, அவர்தான் கடைசி. ஒமேகான்றது லாஸ்ட்னு சொல்லி இருக்குது.
அப்ப ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவலம் பட்டுகிறார். அப்ப அவரே ஆதி, அவரே அந்தமுமா இருக்கும்போது அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. யாரு? அவர்தான் இயேசு. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வயசு எத்தனைன்னு சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு உலகம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறது போலதான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க ஃபெஸ்டிவல்ஸ். அப்போ டிசம்பர் 25 கொண்டாடுறது சரியா? ஒரு மனுஷனுக்கு கொண்டாடுறத போல அதே போலதான் மனுஷனாக எண்ணி இயேசு கிறிஸ்து கொண்டாடுறாங்க. ஆனா அவரை தேவனாக எண்ணவில்லை. அப்போ இது தேவனுக்கு விரோதமான காரியம் இல்லையா? அப்ப தேவன் விரும்புவாரா? கண்டிப்பா விரும்ப மாட்டாரு. வாசிக்கலாம். மத்தேயு 15 10-11. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஆமீன். இந்த நியமங்கள், பாரம்பரியம், அதே போல சட்டங்கள் என்று சொல்லும் போது மனுஷனுக்கே ஒரு சட்டம் இருந்தது. ஆனா தேவன் கொடுத்த சட்டமும் இருக்குது. சட்ட புஸ்தகம் வேதம் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். ஆனா மனுஷனுக்கு ஒரு சட்டங்கள் வைத்து இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் முன்னோர்களின் பாரம்பரியம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வசனமா சொல்லுது. அப்ப இதெல்லாம் விரும்பி அவங்க கடைபிடிச்சாங்க. அப்ப இயேசுக்கு சொல்றாரு, ஜனங்களை பார்த்து வரவழைச்சிட்டு சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன்னா இவங்க எல்லாம் குற்றப்படுத்தினாங்க, இந்த வேத பார்கள், பரிசேயர், சதுசேயர்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா கை கொள்ளாம சாப்பிடுறதுதான் ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதை குற்றப்படுத்தினார்கள். அதான் இயேசுக்கு சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ள போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எது தீட்டு அவங்களுக்கு இருந்தது? கை கொள்ளாம சாப்பிடுறது தீட்டா இருந்ததாம். அப்ப இதெல்லாம் ட்ரெடிஷனல்ஸ். அப்போ இயேசுக்கு சொன்னாரு, வாயிலிருந்து புறப்படுறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாம சாப்பிட தீட்டுப்படுத்தான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. வாசிக்கலாம். இதே அதிகாரத்துல 15-18. மத்தேயு 15:15-18. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். ஆமென். எவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துமா? அதாவது ஏசப்பா சொல்றாரு, பேதுரு கேக்குறான், இந்த ஊமை எங்களுக்கு சொல்ல வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி பேதுரு ஏசப்பா கிட்ட கேட்கும் போதுதான் ஏசப்பா சொல்றாரு, நீங்களும் இன்னும் உணராத போல இருக்கிறீங்க இல்லையா? வாய்க்குள்ள போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியா கழித்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க புரியல, உங்களுக்கு நீங்க அறியவில்லையான்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பதிலும் சொல்றாரு ஆண்டவரே, வாயிலிருந்து புறப்படுகிறதே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எங்கிருந்து தொடருமா? அது புறப்பட்டு வர்ற இடம் இருதயம். ஸ்டார்டிங் பிளேஸ் எங்க? இருதயம். அப்ப வாய் வழியா பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எங்க தோன்றி வருகிறது? இருதயம். அப்போ அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் ஏசப்பா சொல்றாரு. அப்போ என்ன காரியம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும்? ஏசப்பா தான் சொன்னார் இல்லையா? ஏன்னா இருத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். எவைகள்? வாசிக்கலாம். 19-19-20 இதே அதிகாரத்துல. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் தான் சொன்னாரு. அதாவது வயிற்றுக்குள்ள போகிறது தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர காரியங்களை தீட்டுப்படுத்துன்னு சொன்னார். எவைகள்? அதாவது இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். எதுவா? எங்கிருந்து பொல்லாத சிந்தனை வரும்? எல்லாமே இருதயம். அது மாத்திரமல்ல, அது ஒண்ணு மாத்திரமல்ல, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சி, இதெல்லாம் 10 கட்டளை மீறுகிற காரியம். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? இருதயம். அப்ப பொய் சாட்சி, தூஷணங்கள், இதெல்லாமே எங்கிருந்து புறப்பட்டு வருமா? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. ஆனா கை கொள்ளாம சாப்பிடுறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஏன்னா இது கை கொள்ளாம சாப்பிடுறதுன்னு சொல்றது எல்லாமே மனுஷனுடைய சட்டத்திட்டங்கள், அப்ப மனுஷனுடைய முறைமைகள். ஆனா அவங்க முறைமைகளை பாக்குறாங்க, தேவனுடைய கற்பனை விட்டு விட்டார்கள். ஆனா ஏசப்பா சொல்ல, இதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். வாய் வழியா வருகிற கெட்ட வார்த்தைகள், தூஷணங்கள், ஆகாத சம்பாஷணைகள், புறங்கூறுது,
மற்ற திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுது, அதே போல பரியாசம், இது எல்லாமே வாய்க்கு வழியா தான் வருது. அப்ப இதுதான் ஒரு மனுஷன் தீட்டுப்படுத்தும். ஆனா கை கொள்ளாம சாப்பிடுறது தீட்டுப்படுத்தாது. ஆனா கை கொள்ளாம சாப்பிடுறது தப்புன்னு சொல்றது எல்லாமே இதெல்லாம் முறைமைகள், இதெல்லாம் ட்ரெடிஷன் சொல்லி பார்க்கிறோம். அதான் இயேசப்பா அழகா சொன்னாரு. வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 முதல் 37. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அம்மேன். ஆமீன். இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை கடிஞ்சுக்கினாரு. எப்படின்னு? விரியன் பாம்பு குட்டிகளே. பாம்புக்கு விஷம் இருக்கும் வாயில, அதே போல குட்டிக்கும் அதே விஷம் தான் இருக்க போகுது. அப்ப இந்த விஷம் வாயில இருக்குது இல்லையா, அதான் விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதெல்லாம் இருக்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க பொல்லாத ஜனங்கள், நலமானங்களை எப்படி பேசுவீங்க? நீங்க பேசுறது எல்லாமே பொல்லாத காரியம். ஏன்னா அது விஷம். ஏன்னா நாக்குலதான் விஷம் இல்லையா? நம்ம என்ன பேசுறோமோ, ஏன்னா மரணமும் ஜீவன் எழுதப்பட்டிருக்குதான் நாக்குல தான் இருக்குது. அதான் அவங்கள கணிஞ்சுக்கிறாரு. அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப உள்ளத்துல என்ன இருக்குதோ அதான் வாய் வெளியே வரும். அப்போ நம்ம இருதயத்துல புறப்பட காரியம் இதெல்லாம் தீட்டுப்படுது இயேசப்பா சொன்னா இல்லையா? ஏன்னா நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான்? இருதயமாக நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவான். அப்ப உள்ளத்துல வசனம் இருந்தா வசனம் பேசுவான். ஆனா உள்ளத்துல வசனத்தை மீறி வேற ஏதாவது காரியம் இருந்தா அதை மட்டும் தான் வாயில பேசுவான் இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆகாத சம்பாஷணை தான் இருக்குது இல்லையா? ஒரு சில பேர் வசனம் கேட்பாங்க, ஆனா மறந்துடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு போன உடனே சபையை விட்டு வீட்டுல அவங்க இஷ்டப்படி பேசி வாழ்வாங்க. ஆனா கர்த்தர் தான் பாக்குறாரு இல்லையா? ஆனா பொல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்? பொல்லாத பொக்கிஷத்துல பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு வேணா நமக்கு சாதாரணமா இருக்கலாம். பரவாயில்லப்பா, யாரு பார்க்க போறாங்க? நம்ம பேசுனா நம்ம வீட்டுல போய் பேசுறது யாரும் பார்க்க மாட்டாங்க. சபையில ஒழுங்கா நடந்துப்பாங்க. ஆனா வீட்டுல போய் தகாத காரியங்களை பேசுவாங்க. நகைச்சுவைகள், சினிமாக்காரங்கள், பொழுதுபோக்கு. ஏன்னா கிழவைகள் பேச்சு எழுதப்பட்டிருக்கு இல்லையா பைபிள்ல? 2 பேர் சம்பாஷணை, அதாவது தேவையில்லாத காரங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா டிஸ்கஸ் பண்றது எல்லாமே இன்னைக்கு மாறி போச்சு. போன் வந்துடுச்சு இல்லையா? கம்யூனிகேஷன்ஸ். சில பேர் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது? வசனப்படி இருக்குதா? அதெல்லாம் கர்த்தர் பாக்குறார். அதான் இயேசு சொல்ற, ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப ரெண்டுமே நம்ம நாக்குல தான் இருக்குது. அதான் விரியன் பாம்பு குட்டின்னு ஏன் சொன்னாரு பார்த்தீங்கன்னா நாக்குல. ஏன்னா உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம வசனம் பேசினா நீதிமான் என்று தீர்க்கப்படுவோம். அல்லது வசனம் மீறி உலக காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், மற்ற திருப்திப்படுத்தணும், மற்ற மெச்சிக்கொள்ள வேண்டும், தகாத காரியங்கள் இதெல்லாம் பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அதனாலதான் இதுல எச்சரிக்கை இருக்க வேண்டும். அதான் அவங்க எச்சரிக்கிறார் அந்த மக்களை பார்த்து. அன்று மாத்திரமல்ல, இன்றும் இயேசப்பா எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆமேன். ஆமேன். மோசம் போகாதிருங்கள். ஏன்னா மோசம் போகுது எப்படி? எதனால? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்து விடும். ஆரம்பத்துல வசனம் கேட்டு மாறி நல்லாதான் வந்திருப்போம் வீட்டு சபையில ஒரு சில பேர். ஆனா போக போக காலப்போக்குல, அதாவது கொஞ்சம் கிராண்டடான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே பரவாயில்லப்பா, இங்க எதுவுமே யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால நான் இங்க சரியா இருந்துக்கிறேன். ஆனா என் வீட்டுல போய் போனை எடுத்துக்கிறேன், போன் டைம் போகல சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த போன் ஆகாத சம்பாஷணை எதனால வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க போன்னாலதான். ஏன்னா நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணமே இந்த போன். கம்யூனிகேஷன், பேட் கம்யூனிகேஷன் சொல்லி வசனம் இருக்குது. அதுக்கு பேர் ஈவில் கம்யூனிகேஷன். அப்ப கம்யூனிகேஷன் சொன்னா 2 பேர் இல்ல சம்பாஷணைகள் இல்லையா? கம்யூனிகேஷன் தான் போன் இருக்குது. ரொம்ப சுலபமா விழுந்து போகிறதுக்கு. என்கிட்ட போன் இருக்குதுப்பா, எனக்கு அன்லிமிட்டெட் பிளான், நான் எவ்வளவுலாம் பேசிக்கலாம், பணம் மாசம் கட்டினா போதும், ஆனா எவ்வளவுலாம் பேசினா இல்லையா? அதனால போன் சும்மா இருக்குது, நேரம் போகல, எடுத்து பேசலாம். என்ன பேசுறோம், எதை பேசுறோம், இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாரு, பாக்குறாரு இல்லையா? நான் வசனம் பேசுறேன்னா இல்ல 2 பேருக்குள்ளே இடல் உண்டாகும்படி பேசுகிறேனா? அப்ப நான் ஒருத்தர் கெடுக்கும்படி பேசுகிறேனா இல்ல ஒருத்தன் பக்தி விட்டு உண்டாகும்படி பேசுறான்? இதெல்லாம் நான் நிதானிக்க வேண்டும். ஏன்னா ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணுமா? நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும்.
ஏன்னா அந்த வாயினால வந்து தீட்டுப்படுத்துற காரியம் ஏசப்பா பேசி கொண்டிருந்தார் இல்லையா இவ்வளவு நேரம். எதனால? நான் வந்து போன் எடுத்துட்டு 2 பேருக்குள்ள எனக்கு டைம் போகலப்பா, சாப்பிட்டாச்சா, தூங்கலையா, இல்ல இப்படி அப்படி காரியங்களை, உலகப்பு காரியங்களை, நியூஸுகளை, அடுத்து நடக்க போற இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கவனிக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், வெயின் வேர்ட்ஸ் அப்படின்னா வேஸ்ட் வார்த்தைகள் இல்லையா. ஒருத்தனுக்கு பக்தி விட்டு உண்டாகுதா அதை பேசலாம். 1 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 2 hours 3 hours போனாலும் சரி. ஆனா வசனம் பேசுறது நம்ம 2 மணி நேரம் காலம் வந்து தேவையில்லை. 1 மணி நேரம் பேசுங்க, இல்ல 2 மணி நேரம் பேசுங்க பரவாயில்ல. ஆனா வசனம் பேசுறதுதான் வந்து முக்கியம். அப்போ ஒருத்தன் வந்து ரட்சிப்பு அடையறானா, அவன் வந்து அந்த வசனம் கேட்டு மனம் மாறனா, அப்போ பிரயோஜனமா இருக்குதா, அதை பேசலாம். ஆனா நாம வந்து இந்த காரியங்கள், தகாத காரியங்கள், சோ டைம் போகலப்பா எனக்கு பேசுறேன் அப்படின்னு மணிக்கணக்கா வந்து வீணாக்குறமா போனை வச்சுட்டு, இதுக்கு பேர் தான் ஈவில் கம்யூனிகேஷன். ஆனா இதுக்கெல்லாம் வந்து நியாய தீர்ப்பு நான் கணக்கு ஒப்பிக்க வேண்டும், அக்கௌண்ட். நான் தேவன் இன்னைக்கு என்னென்னலாம் பேசுறோமோ வீணா போன் எடுத்து இதுக்கெல்லாம் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஆனா நியாய தீர்ப்பு நாள் ஜட்ஜ்மெண்ட் டேல தான் அது கணக்கு ஒப்பிக்குவார். ஒரு லிஸ்ட போட்டு காட்டுவார், நாம என்னென்னலாம் பேசணும், வசனம் பேசணுமா, இல்ல விட்டுட்டு சபை இடரல் பண்ற காரியம். ஒருவேளை சபையா இருக்கலாம், சபையில இடரல் உண்டாக்குற காரியம் இருக்கலாம், இல்ல வீட்டுல இடரல் அடையறோமா, இல்ல நம்ம வேலை செய்யற அலுவலகத்துல நம்ம இடரல் பண்றோமா, இல்ல வசனம் பேசுறோமா, இது ரெண்டுமே நம்ம நிதானிக்கணும். வசனம் பேசுனா கர்த்தர் வந்து பிரியப்படுவார். வசனம் மீறி நமக்கு வந்து தகாத காரியங்களை வந்து பேசும்போது, இல்ல சபையில ஒருத்தருக்கு இடரல் உண்டாகும்படி பேசுகிற காரியம், இதெல்லாம் பேசி கொண்டிருக்கும்போது கர்த்தர் கவனிக்கிறார். சில நேரங்கள் வந்து ஆண்டவர் சிச்சையை கொண்டு வருவார். 1 முறை 2 முறை எச்சரிப்பார் வசனம் நிமித்தமாக. கேட்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிச்சையை கொண்டு, கடுமையா இருக்கும் சிச்சை 1 முறை. அப்போ நம்ம பர்சனல் லைஃப்ல வீட்டுல செய்யற காரியத்தை கர்த்தர் பாக்குறாரு, அதுக்கு ஏற்ற தண்டனையும் ஆண்டவர் கொடுக்குறாரு, மனம் திரும்பும்படி சிச்சிப்பார். ஆனா சபையில செய்யும்போது கூட கர்த்தர் தண்டிப்பார். அதையும் சில பேர் உணர்ந்து இருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி நான் செய்வேன் என்றால் நிரந்தரமான தண்டையும் கர்த்தர் கொடுத்துருவார். அப்ப இந்த காரியத்தை நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டும். கர்த்தரை எச்சரித்தே கொண்டிருக்க நாம் அதை அசட்டை பண்ணி கொண்டிருந்தால் கர்த்தர் கடிமை தண்டிப்பார் இல்லையா. தண்டிக்கிறது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்புனால கணக்கு ஒப்பிக்க வேண்டும் சொல்லி ஏசப்பா சொல்லிட்டார் இல்லையா. அப்ப இங்கதான் நாம் நிதானிக்கணும். அப்போ நம்ம வாஸ்தவம் இல்லையா, எதை தீட்டுப்படுத்துமா, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மளை தீட்டுப்படுத்தும், கை கழுவாம சாப்பிட தீட்டுப்படுத்தாது. ஆனா அதெல்லாம் பாரம்பரியம் சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 18 1 முதல் 5. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். ஆமென். ஆமென். இங்க 2 விஷயத்தை கர்த்தர் பேசுகிறார். ஒன்று எகிப்தினுடைய முறைமைகள், அதே போல என்னுடைய முறைமைகள் சொல்லி 2 விஷயத்தை பேசுறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றான்னு சொல்லி மோசேக்கு சொல்லி சொல்றாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தினுடைய செய்கையின்படி செய்யக்கூடாது, செய்யாமலும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்ன எகிப்துல என்ன செஞ்சாங்க, அவங்க சிலை வழிபாடு இல்லையா. அப்போ எகிப்துக்கே செப்பரேட்டா ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. அப்போ அவங்க எல்லாமே சிலை வழிபாடு செய்கிற, அந்த தேவர்களுக்கு சிலை வழிபாடு செய்கிற அந்த காரியம் இருந்தது. அப்போ ஆண்டவர் தான் எச்சரிக்கிறாங்களை பார்த்து, தம்முடைய சொந்த ஜனத்தை, நான் வந்து உங்களுக்கு தேவனுடைய கர்த்தரா இருக்கிற, ஆனா நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்துல செய்கையின்படி செய்யாமல், அவங்களுடைய செய்கையின்படி செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல். அப்போ அந்த தேசங்கள்ல அவங்க செய்கைகள் இருந்தது, அவங்களோட முறைமைகள் இருந்தது. ஆனா அதுபடி நீங்க செய்யக்கூடாது, செய்யாமலும் சொல்லி சொல்லாரு. அவருடைய முறைமையின்படி நடவாமல், நடக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது சொல்றாரு. அப்ப என்னுடைய நியமங்களை செய்து, அப்ப எதை செய்ய சொல்றாரு ஆண்டவர், என்னுடைய நியமங்களின்படி, அப்ப தேவனுடைய கற்பனைப்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். ஆனா அவங்களுடைய நியமப்படி, அவங்க ட்ரெடிஷன் படி நீங்க செய்யக்கூடாது ஆண்டவர் எச்சரித்தார் ஆண்டவர். அப்ப நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் சொல்லி சொன்னாரு. அப்ப எதை விரும்புறார் தேவனு அன்று மாத்திரமல்ல, இன்றும் அதே தான் சொல்றாரு. நம்முடைய ஜனத்தை பார்த்து, என்னுடைய கட்டளைகள்
என்னுடைய முறைமைகள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அப்ப தேவனுடைய கட்டளைகள் அவருடைய நியாயங்களை கை கொள்ள வேண்டும். ஆனா நாம வாழ்கிற தேசம் அன்று வாழ்வது போல இருக்குமானால் அந்த வழிபாடுகள் அந்த ட்ரெடிஷன் நாம ஃபாலோ பண்ணக்கூடாது. அன்னைக்கு எகிப்த ஜனங்கள்ல மத்தியில் இருந்த தன்னுடைய ஜனத்தை எச்சரித்தார். அப்ப நாமும் எகிப்துல தான் இருக்கிறோம். ஜனங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் கூட அது சம்பந்தம் கலக்கக்கூடாது, அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் உங்கள் தேவனை கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். அப்ப தேவனுடைய கற்பனைப்படி செஞ்சா நாம் பிழைப்போம். கற்பனை மீறி ட்ரெடிஷன் படி வாழ்ந்தான் நாம் பிழைக்க முடியாத ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் உபாகம் 4:16-19. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தர் எச்சரித்தார் ஜனங்களை. ஆனா எதனால் எச்சரித்தார்? ஏன்னா அந்த எகிப்துடைய வழிபாடு எப்படி இருக்குமா? சிலை வழிபாடு. அதனாலதான் எப்படி எகிப்தியர்கள் இருந்தார்களோ அதே போல நீங்களும் அதே போல போய் அவளை பின்பற்றி கலந்து கெடுத்து கொள்ளாதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார் தம்முடைய ஜனத்தை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம் ஆகாயத்தில் பறக்கிற சட்டைகள் உள்ள யாதொரு பட்சியின் உருவம் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம் சரி பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமா இருக்கிற இவளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரத்தை உனக்கு உண்டாக்காதபடிக்கு. அப்ப அந்த பறவையை போல அதே போல அந்த மிருகத்தை போல உருவாக்குகிற அந்த உருவத்துக்கு ஒப்பா இது உருவாக்கவும் கூடாது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை போட்டாரு. ஏன்னா அந்த எகிப்துல இதெல்லாம் இருந்தது. ஏன்னா உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவன கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் நோக்கி அவர்களை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும். அப்ப எதை எச்சரித்தா ஜனங்களை? வானத்தின் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் இதெல்லாம் உண்டாக்கினது யாரு? கர்த்தர் தான் உண்டாக்கினார் இல்லையா? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் தான் படைச்சாரு இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள். ஆனா அவைகளை என்ன பண்ணக்கூடாது? தொழுது சேவிக்க கூடாது. உங்கள் ஆத்துமகளை குறித்து நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல் சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். எது குறித்து? அந்த நட்சத்திரங்கள் அந்த சந்திரன் அந்த சூரியனை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றே எச்சரித்தார் இல்லையா? அப்ப நாம இந்த ஏன்னா இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். ஏன்னா அந்த பேகன் வழிபாடு டிசம்பர் 25 வந்தது சூரியன் மூலமா தான். சூரியன் வணங்குற அந்த பண்டிகை தான் அது மாறி அப்படியே டிசம்பர் 25 தான் மாறினது. அதனாலதான் ஆண்டவர் எச்சரித்தார், அவள் நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. அதே போல பறவைகள் ஊரும் பிராணிகள் இதெல்லாம் சேவிக்க கூடாது. நட்சத்திரம் சந்திரம் வணங்கவும் கூடாது. அவன்படி தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் சோல். அப்போ நாம கவனிக்க வேண்டிய விஷயம், நாம இவைகளை வணங்கினால், ஏன்னா இதெல்லாம் அவங்க வணங்குவாங்க, அவங்க சேவித்தார்கள், நாம வணங்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்றாரு. நாம மாத்திரமல்ல அன்று இஸ்ரேல் மக்கள் அதான் எச்சரித்தார். ஏன்னா இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள் ட்ரெடிஷன் சொல்லி பாக்குறோம். வாசிக்கல உபாகம் 4:3. பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன செஞ்சாரு? பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. கர்த்தர் அந்ததான் அவங்க பாகால் பேரை வணங்கினார்கள். அந்த மக்கள் அவர் சங்காரம் பண்ணினார் இல்லையா? அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. கண்கள் கண்டது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாக கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார் இல்லையா? அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஏன்னா அவங்களோட வழிபாடுகள் தேவனுக்கு விரோதமா இருந்தது, ட்ரெடிஷன்ஸ். அதனால பி கேர்ஃபுல் சொல்லிதான் அன்னைக்கு எச்சரித்தார். அப்ப இன்னைக்கும் அது தம்முடைய ஜனத்தை ஆனா எச்சரிக்கிறார் இல்லையா? இந்த வழிபாடுகள் பாகால் பேரை போல இருக்கிற சிலை வழிபாடு, இன்னைக்கு சிலை வழிபாடு செய்யறது இல்லப்பா, நான் வீட்டுல சிலையே வைக்கிறது இல்ல,
இயேசு போலவே சிலை இருந்தது, எடுத்து போட்டேன் அப்படின்னுவாங்க. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. இல்லப்பா நான் வந்து சும்மா ஒரு பேருக்கு வச்சிருக்கேன், அதை வழங்குறது இல்ல. அதுவும் சிலை வழிபாடுதான் இல்லையா? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லப்பா வந்தவங்க வீட்டுல பாப்பாங்க, எதனா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்றதுதான் வந்து சிலை வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து தேவனுக்கு விரோதமான காரியம். அது பாகால் வழிபாடுன்னு தான் வந்து வசனம் சொல்லுது. அப்போ நாம மனுஷனை திருப்திப்படுத்துறோமா, கர்த்தரை திருப்திப்படுத்துறோமா தான் நிதானிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வழிபாடுகள். இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வாழ்கிற உலகத்துல இன்னைக்கு எல்லாம் முன்னோர்களும் பாரம்பரியம் நான் விட மாட்டேன், இதெல்லாம் ட்ரெடிஷன் சொல்லி கெட்டியா பிடிச்சிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தா அந்நிய ஜனங்கள் அல்ல, கிறிஸ்தவர் என்று பெயர்பட்ட ஜனங்கள் தான் அதிகமா வந்து செய்கிறார்கள். வாசிக்கலாம் 2 Thessalonians 3:6 வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். ஆமீன். பவுல் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு பாருங்க. எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா, பவுல் அட்வைஸ் பண்ணும்போது தெசலோனிக்க சபையில இருக்கிற விசுவாசிகளை குறித்து அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்க இடத்துல ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி. அப்ப எந்த முறைமையின்படி பவுல் பேசுறான்? எங்க இடத்துல ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒருங்கட்டு நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். அப்போ ஒழுங்கற்று நடக்கிற அப்படிப்பட்ட சகோதரர் இருந்தா அவனை விட்டு விலகுங்கன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றான். அவர் ஒருவேளை சொந்த சகோதரனா இருக்கலாம், அவனை விட்டு விலகுங்க ஒழுங்கற்று நடக்கிற சகோதரன். அப்ப எங்கிடத்துல ஏற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தை கொடுத்து அதுபடி நடக்காதவர்களை விட்டு விலகுங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வாசிக்கலாம், இதுலயே வந்து 7-9. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஆமென். பவுல் சொன்னா எங்க இடத்துல ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் இருக்கிறவங்களை விட்டு விலக வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலக வேண்டும். சகோதரன் இருந்தா சரி. என்ன பாத்தீங்கன்னாக்கா, என்ன விஷயத்துல இருந்து பவுல் சொல்றன்னு பாத்தீங்கன்னா, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்குள்ள ஒழுங்கற்று நடவாம, பவுல் சொல்றான், நாங்கள் ஒழுங்கற்று நடக்காம ஒரு இடத்துல இலவசமாய் சாப்பிடாம உங்களுக்கு ஒருவனுக்கு பாரமா இராதபடிக்கு என்ன பண்ற, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் சொல்லி பவுல் சொல்றான். இரவு பகல், டே அண்ட் நைட் நான் பண்றேன், நான் வந்து வேலை செய்து சாப்பிட்டேன், ஒருவனுக்கும் பாரமா இல்லாம செஞ்சேன். ஆனா உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் இப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதா இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம் சொல்லி பவுல் சொல்றான். அப்போ ஒரு ரோல் மாடலா இருக்கும்படிதான் பவுல் என்ன பண்றான். பவுல் வந்து ஒரு ஊழியக்காரனா இருந்தான், அப்போஸ்தலனா இருந்தான். ஆனாலும் கூட இரவும் பகலும் வேலை செய்து தன் சொந்த கையெல்லாம் வேலை செய்து தான் சாப்பிட்டான். அவனுக்கு மாத்திரம் அவன் கூட இருந்தவனுக்காக அவன் வேலை செய்தான்னு சொல்லி இருக்குது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அன்னைக்கு போதிக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டு பெயர் பெற்றவர்கள் இல்ல ஆயர்னு சொல்லி வைத்துக் கொள்ளுகிறார்கள். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டோம், எங்களுக்கு வந்து வேலை செய்ய மாட்டோம், ஏன்னா ஆண்டவர் அழைச்சி விட்டாரு, அதான் நாங்க வேலை செய்ய மாட்டோம், நான் வெறும் வந்து ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லி ஒரு ஃபுல் ஃபீட் மேடையில் நின்று பிரசங்கம் பண்றதுக்காகவே இன்னைக்கு வேலைக்கு போகாம தசபாகம் என்று வாங்கி கொண்டு அதை வைத்து காலத்தை போக்குகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமான காரியமா? பவுலே கிளியரா சொல்லிட்டான், இரவும் பகலும் வேலை செய்தேன். அப்போ பவுல் வேலை செய்து சாப்பிட்டான். அதனாலதான் அதாவது பவுல் சொல்றான், அதாவது முந்தின வசனம் கேட்டோம் இல்லையா, எங்கிட்ட ஏற்றுக்கொண்ட முறைப்படி நடவாம ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரன் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒழுங்கற்று நடக்கிற சகோதரன் யார சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க வேலை செய்ய மாட்டோம், ஃபுல் டைம் ஊழியமா தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் பீட் மேடையை தேடுகிற இப்படிப்பட்ட ஒழுங்கற்று நடக்கிற இவங்களை விட்டு விலக வேண்டும் தான் பவுல் சொல்றான். நாங்க அதனால அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்படிதான் நான் இப்படி செய்கிறேன். எப்படி செய்யறேன், நான் வேலை செய்து இரவும் பகலும் சாப்பிட்டேன்னு சொல்லி பவுல் சாட்சி கொடுக்குறான். அப்போ இன்னைக்கு உலகத்துல நான் ஃபுல் டைம் ஊழியத்துல வந்துட்டேன், கர்த்தர் அழைச்சி விட்டாரு, நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றது வசனம் அப்படி ரைட்டா ராங்கன்னு நாம தான் நிதானிக்கணும். வாசிக்கலாம் 1 Thessalonians 2:9.
சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஆமென். ஆமென். பவுல் வந்து ஃபுல் டைம் ஊழியம் பண்ணான் இல்லையா? ஆனா அவன் எப்படி பண்ணான்? இரவும் பகலும் வேலை செய்தான் இல்லையா? அவன் சொல்றான் பாருங்க, வருத்தத்தும், அதாவது நாங்கள் பட்ட பிரயாசப்பட்டு வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒருவனுக்கு பாரமா இல்லாம நான் என்ன பண்றேன்? இரவும் பகலும் வேலை செய்யறேன். ஒன்று. ரெண்டாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பிரசங்கமும் பண்றான், வேலையும் செய்யறான். 2 காரியமே செய்யறான். அப்ப இங்க எந்த இடத்துல ஃபுல் டைம் ஊழியம் வந்தது? இல்லையா? அப்ப பவுலே வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு தங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்து, 2வது ஆண்டவருக்கு சுவிசேஷமும் அறிவிக்கிறான், காஸ்பலும் அறிவிக்கிறான், வேலையும் செய்யறான். 2மே செய்யறான் இல்லையா? அப்ப இன்னைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், ஃபுல் டைம் ஊழியக்காரன் அப்படி சொல்றது சரியான்னு பாத்தீங்கன்னாக்கா வசனப்படி ராங் இல்லையா? அப்போ இன்னைக்கு பாரம்பரியத்தினால செய்யற காரியம், நான் பாஸ்டர் ஆயிட்டேன், படித்து விட்டேன், நான் பட்டம் வாங்கிட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படி சொல்றது வசனப்படி ராங் இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 16 இவங்க எப்படிப்பட்டலாம் இருப்பாங்க? 17, 18 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம், அன்றியும் சகோதரரே, நீங்கள் ஏற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினை இடர்கள் உண்டாக்குவதை குறித்து மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல். யாரை குறித்து? நீங்க கற்றுக்கொண்ட உபதேசம் சத்தியத்துக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்குறானா ஒருத்தன், இல்ல இடர்கள் உண்டாக்குறானா? அப்படிப்பட்டனை குறித்து நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அப்ப அவர்களை விட்டு விலக வேண்டும் சொல்லிட்டாரு இல்லையா? ஒண்ணு, அவங்க விட்டு கேர்ஃபுல்லாவும் இரு. 2வது, அவங்களை விட்டு விலகிரு என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாம என்ன பண்ணுவாங்களாம்? தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து அப்படின்னா பிசினஸ் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வைத்து பிசினஸ் பண்றதுதான் இவங்க. அதனால பி கேர்ஃபுல், ஸ்டே அவே ஃப்ரம் தம் சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? அவங்களை விட்டு விலகி இருங்கள். ஏன்னா அவங்கள விரோதம் பண்ணுவாங்க, பிரிவினை உண்டாக்குவாங்க. அதனால அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள் இவர்கள். வஞ்சனைனா டிசப்ஷன். சாத்தான் வஞ்சித்தான் இல்லையா? முதல் வஞ்சனை எது? ஏவலை வஞ்சித்தான். அதே போலதான் பழம் சாப்பிட்டா ஒண்ணாகாது, நன்மை தீமை அறிஞ்சுக்குங்க, தேவர்களை போல ஆயிடுவீங்க, பரவாயில்ல சாப்பிட்டு சொல்லி ஏவலை தந்திரமா வஞ்சித்தான் இல்லையா? அதுக்கு பேர் தான் வஞ்சனை. அதே போல இப்படிப்பட்ட வஞ்சனை இருக்கும். நயவசனிப்பினால் பேசுகிற வஞ்சனை. அப்போ வசனம் பேசி ட்விஸ்ட் பண்ணி வஞ்சிப்பார்கள். அதனால பி கேர்ஃபுல், ஸ்டே அவே ஃப்ரம் தம். 2மே செய்ய வேண்டும். விலகி இருக்க வேண்டும், அதே போல எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா இவர்கள் தங்கள் வயிற்றுக்கு செய்வார்கள், பிசினஸா மாத்திடுவாங்க. அதனாலதான் கேர்ஃபுல்லா இருந்து ஆண்டு எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14, 15. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். ஆமென். பவுல் அட்வைஸ் பண்றான் என்னன்னு? நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்ப தேவன் தான் அந்த ரட்சிப்புக்கு அழைத்தார் இல்லையா? மனுஷன் அல்ல. அதனால ஆகையால் சகோதரரே, நீங்க நிலை கொண்டு வார்த்தையினாவது நிருபத்திலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். எந்த முறைமை? மனுஷனோட முறைமையா? இல்ல, நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகள். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உபதேசம் இல்லையா? அப்ப இந்த வசனத்தை கொடுக்கறது எல்லாமே தேவனுடைய முறைமைகள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ நாம எந்த முறைமையை பின்பற்றுகிறோம்? மனுஷனுடைய முறைமைகளா? மனுஷனுடைய ட்ரெடிஷன்ஸா? இல்ல தேவனுடைய முறைமையா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16 முதல் 23.
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரியினிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென். பாருங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்த ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் என்ன பண்ணுவான், தன் எஜமானுக்கு பிசினஸ் வர வேண்டும், ஆதாய தொழில் கிடைக்கும்படி அவ குறி சொல்லுவான். பாருங்க, அதாவது குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் இருந்தாள். அப்போ அங்க ஒரு பெண் இருந்தது. அந்த பெண் குறி சொல்றதுனால அந்த எஜமானுக்கு லாபம் வருது, பிசினஸ். இதெல்லாம் யார் செய்யறது? அந்நிய ஜனங்கள் அல்ல, யூத ஜனங்கள் தான் அது செய்யறது. அங்க இருக்கிற போது அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து என்ன பண்றான், இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொல்றாங்க. அவளுக்குள்ள அசுத்தாவி இருந்த அந்த பெண்ணுக்குள்ள. அப்போ இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் அந்த குறி சொல்லுகிற வேலைய பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடைய சொன்ன உடனே அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்ப அந்த குறி சொல்லுகிற ஆவி எதனால பண்ணிட்டு இருந்தா அந்த பெண்ணு, அந்த எஜமானுக்கு தொழில் பிசினஸ் வர வேண்டும், காசு கிடைக்கும் சொல்லிதான் இந்த பெண் அந்த எஜமானுக்கு சேவை செய்தால், குறி சொல்லி கொண்டிருந்து. அப்ப பவுல் கடிஞ்சிக்கின்னு அந்த ஆவி திறத்தும் போது அந்த ஆவி விட்டு போயிற்று. அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு. பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த எஜமானுக்கு இந்த பெண் பிசினஸ் கொடுத்திருந்தா. என்ன மாதிரி பிசினஸ்? அசுத்தமான பிசினஸ் இல்லையா, குறி சொல்லுகிற ஒரு பிசினஸ். ஆனா பவுல் அந்த பெண்ணை பார்த்து அதட்டி அந்த பிசாசு துரத்தின போது விட்டு போயிடுச்சு. அவ பிசினஸ் போயிடுச்சு. அப்ப ஆதாயம் இருந்தது, அது விட்டு போயிடுச்சு, அற்று போயிட்டு அவங்க கண்ட போது என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவையும் பிடித்து ஒரு சிறைச்சாலையில போட்டு மூடிடுறாங்க, அதிகாரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப யூதராகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணினார்கள், அவங்க குற்றம் சாட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூதராகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணங்களில் கலகம் பண்ணினார்கள், ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அப்ப பவுல் பிரசங்கத்தை கேட்டு வசனப்படி பவுல் பிரசங்கம் பண்றான். ஆனா இவங்க குற்றம் சாட்டுறாங்க. என்ன குற்றம்? ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றத்தை வைத்தார்கள். ஆனா இவங்க செய்யறது ஆதாய தொழில். ஆனா பவுல் பிரசங்கித்த போது அதை கேட்டு குற்றம் சாட்டினார்கள். அதிகாரிகள் அவள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவள் அடிக்கவும் சொல்லி அவள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்கு கட்டளையிட்டான். அப்ப இங்க கவனிச்சீங்கன்னாக்கா, இந்த முறைமைகள் சொல்லும் போது யூதர்கள என்ன முறைமை? தகாத முறைமை இருந்தது இல்லையா, பிசினஸ், ஆதாய தொழில். குறி சொல்லுகிறது ஒரு ஆதாய தொழில். இது செஞ்சது யாரு? யூதர்கள் தான். அதை கண்டிச்சு பவுல் பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த பிசினஸ் போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு நல்லா அப்படியே கவனிச்சு பாருங்க. நீங்க சத்தியம் பேசும்போது எதிர்ப்பாங்க. நீங்க போய் சொல்லுங்க, அதாவது காணிக்க வாங்கக்கூடாது, தசம் வாங்கக்கூடாது, தவறு. பழைய ஏற்பாட்டுல லேவி கோத்துல பிறந்த ஆசனம் மட்டும் தான் கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு தசம் கிடையாது, ஏழைகள் கொடுங்க ஏசப்பா சொன்னாருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அதெல்லாம் ஒரு தொழிலா இருக்கு இல்லையா, அப்படிதான் அவங்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னா தொழில் போயிடுச்சு, பிசினஸ் போயிடுச்சு. அதனாலதான் சிறைச்சாலையில பவுலை பிடிச்சு போட்டாங்க, சீலாவையும். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்லும் போது, சத்தியம் சொல்லும் போது அதுதான் செய்வார்கள். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பிசினஸ், ஆதாய தொழில். காணிக்க வந்தா எனக்கு பிசினஸ், ஆனா அதை கெடுக்கும்படி நாம செஞ்சுட்டோம்னு சொல்லி நம்ம மேல கோவப்படுவாங்க. தசவாகம் இல்ல, காணிக்கை இல்ல, ஏழைகள் தான் கொடுக்க வேண்டும்.
ஏன்னா கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தை முடிவா இருக்கிற சொல்லும் போது அவங்க எதிர்ப்பார்கள், கோபம் அடைவார்கள். அப்ப இன்னைக்கு ட்ரெடிஷனா இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, பிசினஸா ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அப்ப நாம் சத்தியம் சொல்லும் போது எதிர்ப்பார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15:1-2. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆமென். ஆமென். பாருங்க, இங்க ஒரு கலகம் பண்றாங்க. இவங்க யாருன்னாக்கா யூதால இருக்கிற இந்த யூதர்கள். இவங்க என்ன பண்றாங்க? வந்து ஒரு கலகம் பண்றாங்க. என்ன கலகம் பார்த்தீங்கன்னாக்கா, மோசையின் கற்பனைகள் கை கொள்ள வேண்டும், முறைப்படி நடக்க வேண்டும், அதே போல விருத்த சேதனம் பண்ண வேண்டும் சொல்லி ஒரு நுகத்தை போடும்படி இவங்க வந்து என்ன பண்ற முயற்சி செய்யறாங்க. ஏன்னா நீங்கள் மோசையுடைய முறையின்படி விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அப்பதான் இல்லைனாக்கா ரட்சிக்கப்பட மாட்டீங்க. பொய் சொல்றாங்க பாருங்க. நீங்க என்ன சொல்றாங்க? யூதருடைய முறைமைப்படி, அது மோசையுடைய முறைமைப்படி விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீங்க என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்படி ஒரு தவறான போதகம். எப்ப நீங்க வந்து விருத்த சேதனம் பண்றீங்களோ அன்னைக்குதான் ரட்சிப்பு, இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை அப்படின்னு ஒரு பொய் சொல்றாங்க. ஆனா அதனாலே அவருக்கு பவுல் பர்னபா என்பவர்களுக்கு மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிடுச்சு. அங்க ஒரு வாக்குவாதம் உண்டாகுது. உண்டான பிறகு அந்த விஷயத்துல பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த சிலரும் என்ன பண்றாங்க? எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்தில் மூப்பர்கிட்ட போயிட்டு போக வேண்டும் தீர்மானிக்கிறாங்க. போயிட்டு பிறகு வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ஆமென். அப்ப அந்த பரிசேயர் என்ன பண்றாங்க? அவங்க சொல்றாங்க பாருங்க, விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் பிரமாணத்தை கை கொள்ளுகிறபடி அவள் கற்பிக்கிறதும் அவசியம் சொல்றாங்க. இங்க சொல்லும் போது பேதுரு எழுந்து பேசுறான். வாசிக்கலாம். அதுலயே 7-11 வாசிங்க. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். ஆமென். ஆமென். இந்த பரிசேயர், இந்த யூதால இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. யாரை கட்டாயப்படுத்துறாங்க? புறஜாதி ஜனங்களை. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ண வேண்டும், விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்புன்னு சொல்லும் போது பேதுரு எழுந்து பேசுறான் பாருங்க. என்ன பேசுற பாருங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சீசத்தை வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்ப இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தனது போலவே அவர்களுக்கும் தந்தருளி அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்ப எப்படி வந்து நமக்கு ஆவியினருக்கு தந்தரப்பட்டதோ அதே போலதான் விசுவாசிகர் புறஜாதிக்கும் தந்தரப்பட்டது இல்லையா சொல்லிட்டு சொல்றான். விசுவாசனாலே அவள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. அப்ப இருதயங்களை சுத்தமாக்குறது யாரு? கர்த்தர் தான். எப்படி? விசுவாசனாலதான் சுத்தமாக்குறாரு இல்லையா? நமக்கும் அவளுக்கு யாதொரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு செய்தார் இல்லையா? அப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மால சுமத்தக்கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்திலுமே சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிக்கிறீங்கன்னு சொல்லி எச்சரித்தான். யாரு? பேதுரு. அப்ப எப்படி சோதிச்சாங்க? நுகத்தடி ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நுகத்தடியா தான் இருக்குது. அதுதான் அவங்க செஞ்சாங்க. விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அப்பதான் ரட்சிப்பு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? அதே போலதான் இன்னைக்கு இருக்குது இல்லையா? ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாதான் பரலோகம் சொல்றாங்க. ஆனா ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணா பரலோகம் போக முடியாது. வசந்த கை கொண்டாதான் போக முடியும் இல்லையா? அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவள் ரட்சிக்கப்படுறது எப்படியோ அப்படி நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோம் பேதுரு சொல்றான். அப்ப நாம எப்படி அந்த ரட்சிப்பை அடைய போகிறோமோ, யூதர்களா இருக்கிற நாம அதே போலதான் புறஜாதிகள் ரட்சிப்பு அடைவாங்க. எதனால? விசுவாசனாலதான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? முறைமைகள் எது?
விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அப்பதான் ரட்சிப்பு சொன்னு அவங்கள வந்து கட்டாயப்படுத்தினாங்க, நுகமா இருந்ததுன்னு சொல்லி சொல்லும் போது பேதுரு எச்சரிக்கிறான். வாசிகள கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-8. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆமீன். இந்த மனுஷனுடைய நியமங்கள், பாரம்பரியத்தை குறித்து ஆவியானவர் பவுல் மூலமாக எச்சரிக்கை காரியம் என்ன? ஆகையால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களும் அவருக்குள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நடந்து கொண்டது மாத்திரமல்ல, நீங்கள் போதித்தபடியே விசுவாசனால உறுதிப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? உறுதிப்பட்டு தோத்தரோட அதிலே பெருகுவீர்களாக. ஏன்னா லௌகிக ஞானத்தையும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்ன பண்ணுவான்? பி கேர்ஃபுல், எச்சரிக்கை இருக்குன்னு பவுல் சொல்றான். ஏன்னா கொள்ளை கொண்டு போவீங்க. எதனால? லௌகிக இச்சை, தந்திரம், மாயமான தந்திரம் இருக்குது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் மாத்திரமல்ல, உலக வழிபாடுகளையும் பற்றினது இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்ப இன்னைக்கு அந்த வழிபாடு இருக்குதா? எது? மனுஷனுடைய பாரம்பரியம், மனுஷனுடைய நியமம் இருக்குதா? அதெல்லாம் உலக வழிபாடுகள், அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்ப இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் செய்கிற காரியம் என்ன? தேவனுடைய கற்பனை விட்டு உலக வழிபாடுகளை விழுது இருக்கிறாங்க. அதான் பவுல் அன்னைக்கு எச்சரிக்கிறான். பாரம்பரிய நியாயமா இருக்குது, ஒரு உலக வழிபாடா இருக்குது. அப்ப இன்னைக்கு பாரம்பரியம் எது சொல்ல முடியும்? பண்டிகைகள் இல்ல ஆசரிக்கிறாங்க. நான் வசனம் வந்து கை கொள்ளுவதும் இல்ல, அறிவதுக்கும் வந்து விருப்பமும் இல்லை. இதெல்லாம் உலக வழிபாடுகள். அதனால வந்து பவுல் அன்னைக்கு எச்சரிக்கிறான். இன்னைக்கு அதேதான் ஆவியானவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல 13-16. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின் படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாத படிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். ஆமேன். ஆமேன். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு சமம் என்று இருக்குது இல்லையா? இந்த இஸ்ரேல் மக்கள் தான் செஞ்சாங்களாம். இந்த இஸ்ரேல் மக்கள் அதாவது வனாந்தரத்தை எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். ஆனா என் கட்டளையின்படி மனுஷன் செய்வதால் அவையால் பிழைப்பான் இல்லையா? அவர்களோ அவையால் நடவாம என் நியங்களை வெறுத்து விட்டார்கள். என் ஓய்வு நாட்கள் என்ன பண்றாங்க? பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். எதை? பரிசுத்த குலைச்சல். எது பரிசுத்த குலைச்சலா? அவர்கள் ஆக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர் மேல் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்னைக்கு அவங்க தேவனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? முறுமுறுத்தார்கள், சிலை வழிபாடு செஞ்சாங்க, பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாங்க, நியமங்களை விட்டு விட்டார்கள் பாருங்க. ஆனாலும் அவருடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவள் என் நியமங்களை வெறுத்து விட்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை அறிந்து இருந்தார்கள். தேவன் ஒருவர் தான் நல்லாவே தெரியும். அந்த அற்புதங்களை கண்ணால பாக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட என்ன பண்றாங்க? அவருடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவள் என் நியமங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடினால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனு ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமா இருக்கிறதுமான தேசத்திலே அவளை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்து ஆணையிட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா இவங்க தேவனை அறிந்திருந்தும் கூட, அற்புதங்களை கண்டிருந்தும் கூட அவங்க என்ன பண்ணாங்க? நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி விழுந்து போனார்கள்.
இது மனுஷர்கள் மாத்திரமல்ல, ராஜா கூட அப்படிதான் செஞ்சான். ஞானின்னு சொல்லுகிற சாலமன் கூட விழுந்து போனான். ஆரம்பத்துல பயத்தோட நடந்து வந்தான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னாக்கா சாலமன் கூட விழுந்து போனான். எதனால? விக்கிரகங்களை சேவித்தான், அந்நிய ஸ்திரீகளை மணந்தான் சொல்லி பார்க்க முடியும். அப்போ அந்த நரகரால விக்கிரகங்களை விட்டு விலக வேண்டும் தான் தேவன் எச்சரித்தார். ஆனா அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் மனுஷனுடைய வழிபாடுகளா இருந்தது இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கலாம். சங்கீதம் 119 71 72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமென். தாவீது தெரிந்திருந்தது எது நலமா இருந்தது, மனுஷனுடைய நியமங்களா இல்ல தேவனுடைய நியமா? வாசிக்கலாம். அதுதான் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்லி வந்து தாவீது சொல்றான். எதனால? அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப நான் உபத்திரப்படுறது நல்லதுதான் ஆண்டவரே. அதனால என்ன நடக்குது எனக்கு? நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்ப நாம எதை கண்டிருக்கிறோம் இன்னைக்கு? எதை பிடித்து கொண்டிருக்கிறோம்? ட்ரெடிஷனா இல்ல தேவனுடைய நியமங்களா? வாசிக்கலாம். அதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 127 வசனம். அதே 119 127. ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். ஆமென். தாவீது சொல்றான், ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமா என்ன பண்றேன்? உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். அப்ப எனக்கு எது முக்கியமா இருக்குது? ட்ரெடிஷனலா இல்ல தேவனுடைய கற்பனைகளா? இல்ல மனுஷனுடைய சட்ட திட்டங்களா இல்ல தேவனுடைய சட்ட புஸ்தகத்துல எழுதப்பட்ட சட்டங்களா? அப்ப நமக்கு வேண்டிய தேவனுடைய சட்டம் இல்லையா? அவருடைய கற்பனை தான் நமக்கு முக்கியம். அதான் தாவீது சொல்றான், ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளை பிரியப்படுகிறேன். அதனாலதான் இந்த 119 சங்கீத வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையை பத்தி அழகா எழுதப்பட்டிருக்குது இல்லையா? வாசல கடைசி வசந்த வாசித்து முடிக்கலாம். 119 சங்கீதத்துல 155 156. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். அவன் பாருங்க, ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமா இருக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பு என்பது யாருக்கு தூரமா இருக்குதான்? துன்மார்க்கனுக்கு. ஏன்னா துன்மார்க்கனுடைய வழிபாடுகள் எல்லாமே மனுஷனுடைய கற்பனையா இருக்கும் இல்லையா? தேவனுடைய கற்பனை விட்டு விலகி இருப்பான். ஆனா அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை தேடவே மாட்டாங்களாம். அதனால ரட்சிப்பு அங்க தூரமா இருக்குது. ஆனா கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது, உமது நியமங்களின்படி என்னை உயிர்ப்பியும். தாவீது சொல்றான், உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். அப்ப மனுஷனுடைய நியாயமா தேவனுடைய நியாயமா? அப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்படுறது மனுஷனுடைய நியமங்களின்படி அல்ல. நாட் வித் ட்ரெடிஷன் ஆஃப் த வேர்ல்ட். ட்ரெடிஷன் ஆஃப் த வேர்ல்ட் இல்ல, தேவனுடைய கற்பனை தான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அப்போ நம்ம இவ்வளவு நேரம் வாசித்தோம் இல்லையா வசனங்களை வந்து, இன்னைக்கு ட்ரெடிஷனா இருக்கிற காரியங்கள் என்ன, இன்னைக்கு வழிபாடுகள் எப்படிப்பட்டா இருக்குது, தேவனுக்கு எப்படி அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே வாசித்து பார்த்தோம். ஆனா ஒண்ணுதான் செய்யணும். நம்ம உலகத்துல இருக்கிறோம், நம்ம சுத்தி அந்நியஜனங்கள் இருப்பாங்க, அவங்க பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது 2 யோவான்ல, ஒரு இடத்துல வந்த இந்த உபதேசத்தை கொண்டு வராவிட்டால் அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் இருங்க, அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். ஏன்னா அவனுக்கு வாழ்த்து சொன்னாக்கா அவனை துர்க்கிரைகளுக்கு நீங்களும் பங்குலாம் மாறிட்டீங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி நியூ இயர், இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா நாம் அதுக்கு இணங்கவே கூடாது. அப்படி செஞ்சாக்கா வசனம் சொல்லுது, அவனுடைய வாழ்த்துதை சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதை சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரைகளுக்கு பங்குள்ளவனா இருக்கிறான். அப்ப நமக்கும் அவனுக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு? ஒரு ஃபெலோஷிப் ஆகி போச்சு. அப்ப நம்முடைய ஃபெலோஷிப் கர்த்தரோடவா இல்ல வழிபாடுகள் செய்யற இந்த மக்களோடவன்ற நாம தான் நிதானிக்கணும். ஆனா உலகம் இப்படிதான் போகும். ஆனா நாம இதுல இருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, ஏன்னா தேவன் நம்மளை பிரித்து எடுத்து விட்டார். நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. உலகம் கொண்டாடும், ஏசப்பா வருகை வரைக்கும் அதை செய்வாங்க. ஆனா அதற்கான தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நாம இன்னைக்கு இந்த ட்ரெடிஷனை விட்டு விலக வேண்டும். எதெல்லாம் ட்ரெடிஷன் என்று இன்னைக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் இல்லையா? எதெல்லாம் வந்து ஆர்டினன்சஸ், இதெல்லாம் வந்து சட்டங்களா இருந்தது, என்ன சட்டம் கைப்பற்ற வேண்டும், என்ன சட்டத்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய கூடாது, இந்த முறைமைகள் என்ன என்று அந்த எல்லாமே வசனத்தின் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? அந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம்.